ராஜஸ்தானில் பாகிஸ்தான் வீசிய குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை இந்திய ராணுவம் செயலிழக்க செய்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கியிருக்கலாம். பாரதிராஜா வணக்கம். இது எந்த மாதிரி பாதுகாப்பாக செயலிழக்கப்பட்டு வருகின்றன? எவ்வளவு குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன? எந்த இடத்தில் வைத்து இது அகற்றப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதிராஜா. கண்டிப்பாக கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்தியாவின் எல்லை மாநிலங்கள்ல தாக்குதல் நடத்தியது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்க அந்த காட்சி ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சல்மீர்ல கண்டெடுக்கப்பட்ட குண்டு. பல ட்ரோன்கள் வானிலே வீழ்த்தப்பட்டாலும் சில என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி பாஸ் வாலா? பாஸ் வாலா, பி தி பாஸ். குண்டுகள் வெடிக்காமல் தரையில் விழுந்திருந்தது. அந்த குண்டுகளை கண்டறிந்து உடனடியாக அதை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக அதனுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய தாக்கம், அது வெடித்தால் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு செய்வதற்காக வெடிக்காமல் இருந்த குண்டுகளை ராணுவத்தின் வெடிகுண்டு நிபுணர்களை வைத்து பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்று அதை வெடிக்க செய்து அதனுடைய இன்டென்சிட்டியை பரிசோதனை செய்தார்கள். மிக ஆழமாக பள்ளத்தை தோண்டி அதன் மேல் மண்ணை நிரப்பி வெடிக்க வைத்தார்கள். இந்த காட்சிகளை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். இது இவ்வளவு பாதுகாப்பாக வெடிக்க செய்யும் போது இவ்வளவு அதிர்வை ஏற்படுத்துகிறது என்றால் இது மேலே வெடித்தால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே போல பல பகுதியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கூட சில இடங்களில் வெடிக்காத குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதையும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று அவர்கள் வெடிக்க வைப்பார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா.